அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, நாளைய முதலமைச்சராக மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம், வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழலில் 3 கிங் மேக்கர்ஸாக, இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக, ஐநா சபையின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய RBI, IRD, AMFI நிறுவனம் மக்களுடைய பணங்களை மட்டுமே ஊடுருவி திருடி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டும் காணாமல் நம்மளுடைய இந்திய பிரதமர் இதற்குரிய எந்த ஒரு மாற்று அமைப்பும் ஏற்படுத்தாமல் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த 3 நிறுவனங்களுமே மிகப்பெரிய சொத்துக்களாக ஒரு ஆளுமை சக்தியாக இருந்தாலும், நம்மளுடைய RBI என்பது வங்கிகள் முறைப்படுத்த வேண்டும். மக்களுடைய பணங்களை முறைப்படுத்தி, ஒரு வணிகத்தின் மூலம் வரும் பணத்தை முறைப்படுத்தி, அதை மீண்டும் ஒரு சுழற்சியாக மக்களிடத்தில் கடனாக கொண்டு போய், மீண்டும் அந்த கடனுக்குரிய முதலீடை பெற்று, மீண்டும் அதை ஒரு சுழற்சி முறையாக ஏற்படுத்தி ஒழுங்குபடுத்தும் திட்டமாக மக்களை காப்பாற்றும் பணத்துக்குரிய ஒரு நல்ல நிறுவனமாக இந்த RBI முறைப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கும் பணத்தை மட்டுமே மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தெரியாமல் சிறிது சிறிதாக எடுத்து கொண்டிருக்கும் இந்த கிளைகள் முறைப்படுத்தப்பட வேண்டும். ஐநா சபையின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த RBI எண்ணற்ற கிளைகள் இன்றைக்கு தனியார் நிறுவனங்களாக, ஏஜென்ட்டுகளாக, தனிநபர் ஆதிக்கமாக மக்களை அடக்கும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. முறைப்படுத்த வேண்டும். RBI என்பது மக்களுக்காக ஏற்படுத்திய ஒரு சேவை நிறுவனம். ஆனால் இன்றைக்கு முழுமையான ஒரு ஆளுமை சக்தியாக, பணத்தை மட்டுமே சுரண்டி பிழைக்கும் நிறுவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முறைப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய சிறிய கோரிக்கை. IRDA முழுமையாக நம்மளுடைய காப்பீடு, ஆயில் காப்பீடாக, நம்மளுடைய வர்த்தக காப்பீடாக, நம்மளுடைய முதல் காப்பீடாக, அனைத்துக்கும் தொழில் காப்பீடாக எண்ணற்ற காப்பீடுகள் இன்றைக்கு அதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சாம்ராஜ்யங்கள் முழுமையாக இன்றைக்கு ஒரு ஆளுமை சக்தியாக மக்களிடத்திலிருந்து திருடி மட்டுமே மிகப்பெரிய கொள்ளையடித்து கொண்டிருக்கும் சக்திகளாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இதை முறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு IRDAக்கு நேரடி கிளைகளாக எண்ணற்ற தனியார் நிறுவனங்கள் மற்றும் வெளிநாடு நிறுவனங்கள் மட்டுமே ஆயில் காப்பீடு நிறுவனங்களாக இயக்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் இருக்கும் பணங்களை 50% மேலாக டிடக்ஷன் என்று இவர்களே கருதி அந்த பணத்தை நேரடியாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு தெரியாமல், ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தாமல் மக்களை ஏமாற்றி எண்ணற்ற இன்றைக்கு திட்டங்கள் செயல்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கும் முறைகள் மாற்றப்பட வேண்டும். AMFI நிறுவனம் மக்களுடைய பங்குகள், இன்றைக்கு எண்ணற்ற பங்குகள் இருந்தாலும் அந்த பணத்தை, வங்கியில் இருக்கும் பணங்கள் முறைப்படுத்தப்பட்டு நல்ல பங்குகளாக வாங்கி ஒரு நல்ல ஒரு தொழிலில் ஈடுபட்டு அதற்குரிய பங்குகளாக பெருக்கி மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்திய AMFI நிறுவனம் முறைகேடான வகையில் மட்டுமே, மக்களுக்குரிய திட்டங்களாக இல்லாமல் மக்களுக்காக ஒரு சேவையாக வந்த இந்த AMFI நிறுவனம் இன்றைக்கு முழுமையாக ஒரு பகல் கொள்ளையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. மக்களிடத்தில் இருக்கும் பணத்தை மட்டுமே ஒரு தனிநபர் ஆதிக்கம் மட்டுமே செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு கிளைகளாக இயங்கும் எண்ணற்ற தனிநபர் ஆதிக்கம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. இதை அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஒரு சேவைகளாக செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த 3 கிங் மேக்கர்ஸ் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கும் பணத்தை மட்டுமே மீண்டும் மீண்டும் எடுத்து மக்களை இன்றைக்கு முழு பிச்சைக்காரர்களாக தெருக்களில் நிறுத்திவிட்ட சூழ்நிலை இன்றைய சூழல் நமக்கு கண்ணுக்கு எதிராக எண்ணற்ற வரிகளை மீண்டும் மீண்டும் ஒரு பக்கம் அரசாங்கம் எடுத்து கொண்டிருக்கிறது, மறுபக்கம் இவர்களுடைய ஆளுமை சக்தி மக்களை அழித்து கொண்டிருக்கிறது. முறைப்படுத்த வேண்டும். இவர்களுக்குரிய அந்த தண்டனை என்னவென்று நம்மளுடைய இந்திய பிரதமர் மட்டுமே இதற்குரிய கேள்வியாக நான் எழுப்புகின்றேன்.